இன்று இரட்டை காப்பியங்கள் என்று எனக்கு தலைப்பு வழங்கியிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பல்வேறு மொழிகளில் காப்பியங்கள் உருவாகியிருக்கின்றன. காப்பியங்கள்னா வேற ஒன்றும் இல்லை, அந்தந்த காலகட்டத்தில் மக்களுக்கு சில உண்மைகளை, வாழ்வியலை சொல்லக்கூடிய இலக்கியங்கள், அவ்வளவுதான். கிரேக்கத்திலையும் லத்தீன்லையும் உலகின் மூத்த நாகரிகங்களிலும் தமிழின் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இலக்கிய வரலாற்றிலும் நமக்கென்று காப்பியங்கள் இருக்கின்றன. தமிழில் 50 காப்பியங்கள் என்று இந்த மண்ணில் நடந்த கதைகள், இந்த மண்ணில் மக்கள் மறந்த அற விழுமியங்களை எல்லாம் காப்பியங்களின் வடிவில் நமக்கு பேசி சொல்லி தந்திருக்கிறார். இந்த காப்பியங்கள்லாம் ஏன் உருவாகணும், எதற்கு மக்களுக்கு சொல்லித்தரணும்? மனிதன் சராசரியாக பூமியில் பிறந்து இப்போதைய கணக்கின்படி ஒரு 75 ஆண்டுகள் அவன் வாழ்ந்து தீர வேண்டும். வேற வழி இல்லை. 2 வாய்ப்பு தான், ஒன்று வாழணும், இல்லைன்னா சாகணும். இரண்டாவது என்பது இயற்கைக்கு புறம்பானது, நம்மளாம் விரும்பி அதை தேர்ந்தெடுக்க முடியாது. இதைத்தான் நமது இலக்கியங்களும் நம்மளுடைய மரபும் சொல்லித் தருகிறது. இந்த இரண்டாவது ஒன்று எப்போது வருகிறதோ அப்போதுதான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் விதி என்று விதியை நம்பப்படுபவர்களால் நம்மளுடைய மரபில் சொல்லப்படுகிறது. எனவே இந்த வாழ்வை வாழ்வதற்கு 2 தான் தேவைப்படுகிறது. ஒன்று மதி, இன்னொன்று விதி. இந்த 2க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஊசலாட்டங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டே வர. ஏன் சொல்லிக் கொடுக்கணும் என்றால், இந்த உலகில் மனிதன் என்பவன் இந்த பூமி பந்தில சின்ன உயிரி. நம்ம மனிதர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு 800 பில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை இந்த உலகத்தில் இருக்கு. இந்தியாவில் மட்டும் ஒரு 140 கோடி மக்கள் தொகை இருக்கு. ஆனால் இந்த பூமி பந்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையும் ஒரு தராசு எடுத்துட்டு, தராசினுடைய ஒரு பகுதியில் மொத்த மக்கள் தொகையையும் இன்னொரு பகுதியில் பூச்சி இனங்களை மட்டும் வைத்தால் இந்த தராசு மிகுந்த கீழே சென்றுவிடும். மனிதன் என்பவன் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளிலும் மிக மிக சிறிய உயிரினம். ஆனால் அந்த மனித உயிரினம் தான் இயற்கையையும் மற்ற ஜீவராசிகளை எல்லாவற்றையும் அழுத்தி அதன் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது. மிகப்பெரிய யானை மனிதனுடைய எடையிலிருந்து 100 மடங்கு இருக்கும். அந்த யானையை மனிதன் ஒரு சிறு தந்திரத்தில் வீழ்த்தி விடுவான். ஒரு புலியை சிறு பொறி வைத்து பிடித்து விடுவான். இப்படி எத்தனையோ வலிமைகளை பெற்ற மனிதனுக்கு ஒரே ஒரு வலிமையில் மற்ற உயிரினங்களை விட அவன் பின்னாடி இருக்கான். அது என்ன வலிமை? ஒரு மீன் குஞ்சு இருக்கு. அந்த மீன் குஞ்சு தாயிடமிருந்து நீந்துவதற்கு கற்றுக்கொள்வதில்லை. வேகமாக ஓடக்கூடிய சிறுத்தைக்கு அதனுடைய தாய் தந்தை ஓடக்கூடிய பயிற்சியை அளிப்பதில்லை. அது இயற்கையாகவே மரபின் வழியாக கடத்தப்படுகிறது. மனிதர்களுக்கு மட்டும் தனது மூதாதையர்களிடமிருந்தும் தனது பெற்றோர்களிடமிருந்தும் முன்னோர்களிடமிருந்தும் இது போன்ற மரபு பண்புகள் கடத்தப்படுவதில்லை. அப்பா ஒரு மிகப்பெரிய கணித மேதையா இருப்பார், பையனுக்கு கூட்டல் கழித்தலே வராது. அப்படி கடத்தப்பட வேண்டிய அவசியம் அந்த இயற்கை அமைப்புல இல்லை. எனவே மனிதன் இதற்கு முன்பாக அவனுடைய முன்னோர்கள் வாழ்ந்து பெற்ற அனுபவங்களை இவனும் வாழ்ந்துதான் பெற வேண்டியது இருக்கிறது. அதற்கு அவனுடைய அறிவு பயன்படுகிறது. இது 2 வகைகளில் பெற்றுக்கொள்வது. ஒன்று, தான் வாழக்கூடிய காலகட்டத்தில் பல்வேறு தவறுகளை செய்து தவறுகளின் மூலமாக பாடங்களை கற்று வாழ்ந்துகிறான். இல்லையா, யாராவது அறிவுரை சொன்னா அந்த அறிவுரையின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு வாழ்வது, அந்த அறிவுரையை பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்வது. இது விதி. இல்லை என்றால் இன்னொன்று இருக்கிறது, அது வருவதை ஏற்றுக்கொண்டு நமக்கு விட்ட வழி இதுதான் என்று முடிவு செய்து. இது இன்னைக்கு வரையும் இப்படிதான். விதியை மதியால் எதிர்கொள்ளணும் என்பது ஒரு எளிய சொல்லாடல். ஆனால் இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குறளிலும் நமக்கு இதைத்தான் சொல்லியிருக்கிறார். 2 குறள் இதை ரொம்ப தெளிவாக விளக்கி விடுகிறது. ஒன்று, ஊழிர் பெருவழி யாவுல சூழினும் தான் முந்துரும். இதுக்கு பொருள் என்னன்னா, எல்லா திருக்குறளுக்கும் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கும். அது அப்படியே அதனுடைய மொத்த அர்த்தத்தையும், ஊழ் என்பது விதி. இந்த ஊழுக்கு என்று ஒரு பெரிய வலிமை இருக்கிறது. என்ன வலிமை? நீ என்னதான் பண்ணினாலும், நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் உனக்கு விதி என்று என்ன எழுதி இருக்கிறதோ அதுதான் கடைசியில் நிற்கும்.
எண்ணெய் ஊத்திட்டு எவ்வளவு உருண்டாலும் ஒற்ற அந்த பழமொழி தான் இந்த குறளினுடைய ஒரு பொருள். இதான் விதிக்கு என்று சொல்லப்படுகிறது. ஊழிர் பெருவழி யாவுல சூழினும் தான் முந்துரும். இல்ல அப்படிலாம் நினைச்சிட்டு நம்ம சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் கடைசியில. அதற்கு முன்பு மனித முயற்சிகளை பற்றி தான் நமக்கு அதிகம் சொல்லப்படுகிறது. மனித முயற்சிகள் தான் தெய்வத்தை விட உயர்வானது. தெய்வம் என்பது ஒரு உயர்ந்த பொருளில் வைத்து போற்றக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த தெய்வ சிந்தனையை விட மனிதர்களுடைய உழைப்பு இன்னும் மேம்பட்டது. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வத்தினாலேயே உனக்கு ஒரு விஷயம் பண்ண முடியாதுன்னு தெய்வம் முடிவு பண்ணிட்டா கூட நீ உன்னுடைய முயற்சி என்று ஒன்று இருக்கும் என்றால், தெய்வத்தால் முடியாத ஒன்று கூட உன்னுடைய முயற்சி இருந்தால் அதற்குரிய பலன் கிடைக்கும். ஊழையும் உட்பக்கம் காண்பர். அப்படி உனக்கு விதியில் ஒன்று எழுதப்பட்டிருக்கல, அந்த விதி எழுதப்பட்டதை உன்னுடைய மதியால் வெல்ல முடியும். அதுதான் ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உயற்றுபவர் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு எழுதப்பட்ட திருக்குறளில் சொல்லப்படுகிறது. இந்த விதியும் மதியும் எடுக்கக்கூடிய இந்த இரண்டுக்கும் இடையிலான ஊசலாட்டங்களில் தான் மனிதன் பல்வேறு போராட்டங்களை கடந்து வருகிறான். இந்த போராட்டங்களுக்கு மனிதனை தயார்படுத்துவதுதான் வாழ்க்கை. அதற்குத்தான் இது போன்ற அறிவுரைகளும் நமக்கான படிப்பினைகளும் சொல்லப்படுகிறது. இவ்வளவுதான். இதுக்குத்தான் நம்ம எது படிச்சாலும் சரி, நம்ம யாராவது சொல்றதை கேட்டாலும் சரி, கடைசியில எல்லாம் முடிஞ்சு போச்சு, வேற வழியே இல்லை, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என்று விதியின் மீது பாரத்தை போட்டாலும் இந்த இரண்டுக்கும் இடையிலான ஊசலாட்டங்கள் தான், இந்த ஊசலாட்டங்களை சொல்வதுதான் காப்பியங்களும் இதிகாசங்களும். இந்த மண்ணில் இரட்டை காப்பியங்கள் என்று தமிழ் மரபில் போற்றப்பெறுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலை. இந்த கதையை கேள்விப்பட்டிருப்போம். கண்ணகி ஒரு வணிக குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண். கோவலனை மனம் புரிகிறாள். அவன் மாதவியுடன் செல்கிறான். வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் துரத்துவதற்கு பிறகு மீண்டும் கண்ணகியுடன் இணைந்து தொழில் தொடங்குவதற்காக மதுரைக்கு வருகிறான். கண்ணகியினுடைய சிலம்பை விற்று பொருளீட்டுவதற்காக மதுரைக்கு செல்கின்ற போது பொற்கொள்ளனுடைய ஒரு தவறான செயலால் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டு கொலை தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அதன் பிறகு அவள் நீதி கேட்டு விண்ணகம் புகிறாள். இதனால் அதனுடைய சிறிய கதை. இதன் மூலமாக என்ன சொல்லப்படுகிறது? இந்த சிலப்பதிகார கதையில காப்பியத்தில் என்ன சொல்றாங்க? சிலப்பதிகார காப்பியத்தில் நமக்கு சொல்லப்படுவது ஒரு 3 உண்மைகள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும், ஒரு பொது வாழ்க்கையில அரசியல்ல இது போன்ற உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் மன்னர்கள் ஏதேனும் தவறு செய்தால் அந்த தவறே அவர்களுக்கு வினையாக வந்துவிடும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். சிறந்த பண்புகளை கொண்ட பெண்ணை ஆணையும் போற்றுவார்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இன்னைக்கு என்ன பண்றோமோ அது பின்னாடி வரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்ற இந்த 3 உண்மைகளை சொல்றோம். இந்த 3 உண்மைகளும் நமக்கு எதை சொல்லித் தருகிறது? ஒரு இப்போதிருந்து 18 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது சிலப்பதிகாரம். அதே காலகட்டத்தில் எழுதப்பட்ட இன்னொரு நூல் மணிமேகலை. இந்த மணிமேகலையும் அதான் சொல்லுது. இந்த வாழ்க்கை என்பது இயற்கையின், இந்த யாக்கை என்பது, உடல் என்பது இயற்கையில் அழிந்து விடக்கூடியது. அது திடீர்னு மறைஞ்சு போயிடும். இளமை நிற்காது. யாக்கை, இந்த உடல் இருக்காது. மனிதனுக்கு இளமை மட்டும் அப்படியே இருக்கும் என்று ஒரு விதி இருந்தால் இந்த பூமி பந்தில் யாரேனும் நிம்மதியாக வாழ முடியுமா? இளமை ஒருத்தருக்கு மாறாது என்று ஒரு நியதி வந்துவிட்டால் அவன் எவ்வளவு கொடுமைகளை செய்வான். மூப்பும் நோயும் தான் மனிதர்களுக்கு அவனுக்கு அடையாளம் காட்டுகிறது என்று காலம் காலமாக காப்பியங்கள் சொல்கின்றன. இதைத்தான் மணிமேகலை சொல்லுது. மணிமேகலை உணர்த்தக்கூடிய உண்மையும் இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வழங்கிய வான்பெரு செல்வமும் நில்லா. இந்த இளமை, உடல் எவ்வளவு பெரிய செல்வம். இந்த செல்வம் ஒருபோதும் தொடர்ச்சியாக தங்காது. உலகினுடைய எல்லா தத்துவ மரபுகளையும் எடுத்து பார்த்தால் 3 தலைமுறைக்கு மேல் ஒரு பரம்பரை, ஒரு குடும்பம் பணக்காரர்களாக இருந்ததும் இல்லை. 3 தலைமுறைகளுக்கு மேலாக அவர்கள் ஏழைகளாகவும் இருந்ததில்லை. இன்று தாத்தா மிகப்பெரிய செல்வந்தர் என்றால் அவர் பேரனின் மகன் நாளை ஒரு யாசகம் பெறக்கூடியவனாக கூட இருக்கலாம்.
இன்று யாசகம் பெறக்கூடிய ஒருவரின் அடுத்த 3வது தலைமுறை மிகப்பெரிய செல்வந்தராகவும் இருக்கலாம். இந்த வாழ்க்கை சுழற்சியை சொல்வதுதான் இலக்கியம். இப்படி காலம் காலமாக இலக்கியங்கள் என்பது மக்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. இந்த இலக்கியங்கள் எல்லாம் யார் மீது பாடப்படுகிறது என்றால் 2ல தான் பாடுவாங்க. இலக்கியம் என்பது மன்னர்களையும் தெய்வங்களையும் போற்றுவது. முதலாக மக்களை போற்றிய இலக்கியங்கள் என்பது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான். எளிய மனிதர்கள் வராங்க. அதுவும் எளிய மனிதர்கள் சாதாரண மாதிரி நம்மள மாதிரிலாம் இல்லை. ஒரு கப்பல் வணிகரினுடைய மகள் கண்ணகி, அவங்க தான் அவருடைய காப்பிய தலைவி. ஆனால் இன்று நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இரட்டை காப்பியங்கள் என்பது மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் அல்ல, நமது தேனி மண்ணில் இருந்து உருவான கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காப்பியமும் என்ற 2 காப்பியங்களை பற்றித்தான் நான் பேசியிருக்கிறேன். வைகை ஆற்றங்கரைக்கென்று மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. பாண்டிய மன்னர்கள் இந்த மண்ணில் ஆட்சி செய்து அவர்களின் மீது பாடப்பட்ட கீர்த்தனைகள் எல்லாம் கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் இருக்கிறது. இன்றும் நமது சின்னமனூர் செப்பேடுகளில் அந்த வரலாறு எல்லாம் இருக்கிறது. மன்னர்களை பாடியவைதான் இந்த இலக்கியங்களும் கீர்த்தனைகளும் இதிகாசங்களும் காப்பியங்களும். எளிய மனிதர்களுக்கு அங்கே இடமில்லை. சாதாரண மனிதர்களை பாட மாட்டாங்க. பெரிய பெரிய மன்னர்கள்லாம் இல்லை. நம்ம மண்ணில் வாழ்ந்த போடி ஜமீன்தாரை பற்றி மிகப்பெரிய கீர்த்தனைகள் இருக்கிறது. நமது மண்ணில் வாழ்ந்த கண்டமனூர் ஜமீன்தாரை பற்றி, அவருடைய பெருமைகளை பற்றி பக்கம் பக்கமாக புத்தகமாக எழுதி தள்ளி இருக்கிறார்கள். ஏன், இன்னும் சற்று கிழக்கு சீமைக்கு சென்றால் உசிலம்பட்டியிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய சாப்டூர் ஜமீன், சின்ன ஜமீன், அந்த ஜமீனை பற்றி எழுதிய குறிப்புகள், ஜமீனுடைய கீர்த்திகள், ஜமீனுடைய பெருமை, ஜமீனுடைய அழகு, அவருடைய அறிவு என்று பக்கம் பக்கமாக எழுதி குவித்திருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமா இந்த மண்ணின் மைந்தர்கள்? சாதாரண மனிதர்களினுடைய வாழ்க்கை. இந்த பிரபஞ்சத்தில் கடல் என்பதே ஒரு துளிதான். மொத்த பிரபஞ்சத்துல நாம் வியந்து போற்றக்கூடிய எல்லா பெருங்கடல்களுமே ஒரு துளி. ஆனால் எறும்புக்கு ஒரு துளி என்பதும் பெருங்கடல். இந்த பிரபஞ்சத்தில் பெரும் கடல்கள் கூட துளிதான். ஆனால் எறும்புக்கு சிறு துளி கூட ஒரு பெரும் கடல். அவரவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது பல காப்பியங்களுக்கு சற்றும் குறைவில்லாத. சிலப்பதிகார காப்பியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காப்பியத்தில் ஒரு முக்கியமான ஒரு காட்சி வரும், ஒரு சீன். கண்ணகியினுடைய கணவன் கோவலன் மதுரைக்கு வருவான். கண்ணகியினுடைய கால் சிலம்பை போய் விற்கிறதுக்காக பொற்கொள்ளன்ட்ட போவான். அரண்மனையில் ராணியினுடைய சிலம்பு காணாம போயிடும். அதை எடுத்துட்டது இவன் தான் என்று அவன் தவறாக காட்டி கொடுத்து தவறான தண்டனை நிறைவேற்றப்பட்டுவிடும். போய் மன்னரை கேள்வி கேட்கணும். கண்ணகி போய் நேரா அரண்மனைக்கு போறான். மன்னர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அரண்மனைக்கு சென்று நேரடியாக மன்னரை பார்த்து கேள்வி கேட்கிறான். மன்னர் உள்ள போறாங்க. அந்த காட்சி சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் இப்படிதான் எழுதியிருக்காரு. உள்ள போன உடனே வாயிற்காப்பன் பார்ப்பான். இந்த பெண் தலைவிரி கோலமாக கண்ணகி உள்ளே செல்வான். அவன் கேட்பான், நீர்வார் கண்ணை எம்புன் நோய் வந்த யாரையோ நீ மடதை. மன்னர் கேட்பார், பாண்டிய நெடுஞ்செழியன், இப்படி அழுத கண்ணோட என் முன்னாடி வந்திருக்கிற பெண்ணே நீ யார்? உடனே கண்ணகி பதில் உரைப்பாங்க, நீர்வார் கண்ணை எம்முன் நோய் வந்த யாரையோ நீ மடக்கொடியோய். அதுக்கு கண்ணகி சொல்ற ரிப்ளை பதில், தேரா மன்னா முட்டாள் மன்னா, தேரா மன்னா செப்புவது உடையேன், எல்லரு சிறப்பின் இமையவர் கேற்ப புல்லுரு புன்கோன் தீர்த்தோ நன்றியும், ஆவின் கடைமணி நடுநாள் நடுங்க ஆவின் உகு நீர் நெஞ்சு தன் சுட ஆளியில் மடித்தோன் அப்பெரும் பதி புகார் என் பதியே என்று கண்ணகி சொல்லும். இந்த புகார் என்ற நகர் தான் என்னோட ஊரு. என்னோட ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? அங்கே மன்னர்கள் எப்படி ஆட்சி செலுத்தினார்கள் தெரியுமா? பசுவினுடைய கன்றை மன்னனுடைய மகன் தேர்காலில் இட்டு கொண்டு விட்டான் என்பதற்காக மன்னனையே மடித்த ஒரு நீதிமான் வாழ்ந்த ஊரு. அப்படின்னா இந்த ஊர்ல நீதி இல்லை என்று கண்ணகி சொல்லக்கூடிய அந்த வெஞ்சினம் உரைத்தல் ரொம்ப கோபமா சொல்லுவாங்க. தேரா மன்னா செப்புவது உடைய நெல்லர் சிறப்பின் இமையவர் வியப்ப புண்குள் தீர்த்தோ நன்றியும், நாவின் கடைமணி நடுநாள் நடுங்க தன் உகிர் நீர் நெஞ்சு சுடத்தன் அரும்பொருள் புதலனை ஆழியில் வடித்தன் அவ்வூர் ஏசா சிறப்பின் இசைவழுங்கு வெண்கொடி மாசாத்துவான் மகளை ஆளி சூழ்களில் திறப்ப நின்னகல் புகுந்த கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே என்று சொல்லி என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறப்ப மன்னர் சொல்வார் ரிப்ளை பண்ணுவார்,
இல்லையே. கல்வனை கொள்வது கடுங்கோல் என்று, குற்றவாளியை கொள்வது என்பது அரச நியதி. தண்டனை சட்டம் அப்படித்தான் சொல்கிறது, கல்வனை கோரல் கடுங்கோல் என்று. உடனே அந்த சிலம்ப உடைக்க அந்த முத்து பரல்கள், மாணிக்க பரல்கள் வெளியேற மன்னனுடைய தவறான முடிவு தெரிஞ்சு கெடுகையின் ஆயுள் மன்னன் அப்படியே கேட்டுப்போம். இதுதான் சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சி. சிலப்பதிகாரத்தில் இப்படி ஒரு கண்ணகி என்ற மிகப்பெரிய கதாபாத்திரம் நமக்கு சொல்லக்கூடியது எப்படி இந்த வாழ்வை எதிர்கொள்ள வேண்டும், நமக்கென்று மறுக்கப்பட்ட உரிமைகளை எப்படி பேச வேண்டும், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மன்னராக இருந்தாலும் நம்ம பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை எப்படி எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய கண்ணகி கதாபாத்திரம் 18 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நமது மரபில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த நூற்றாண்டில் நமது ஊரில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த காப்பியத்தில் வரக்கூடியவள் பள்ளிக்கே செல்லாத ஒரு பெண், பிறந்தவுடன் தந்தையை இழந்த ஒரு பெண், தாயால் மட்டுமே வளர்க்கப்பெற்ற ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு அந்த சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. திருமணம் முடிச்ச கொஞ்ச நாளே அது ஒரு உறவினர்களுக்குள்ள பகையை தீர்த்துக் கொள்வதற்காக ஒரு திருமணமாக அது நடக்குது. பிறகு ஒரு 10-15 நாள்லேயே அந்த கணவன் இந்த அம்மாவை வீட்டில இருந்து துரத்தி விட்டான். உடனே ஊருக்கு பஞ்சாயத்து பண்றாங்க. இந்த கதை நடப்பது சுதந்திரத்திற்கு முன்பு. அந்த கதையில அந்த பெண் பஞ்சாயத்துல எல்லாம் பேசுறாங்க, இவன் ஒண்ணு சொல்றான் அவன் ஒண்ணு சொல்றான். கடைசியில அத்து விடுறதுன்னு முடிவாயிடுச்சு. அந்த அத்து விடுறப்ப அந்த தரப்ப நியாயத்தை கேட்கிறாங்க, அவன் எல்லாம் சொல்றான். இந்த பெண்ணோட நியாயத்தை சொல்லிட்டு கடைசியா அவன் சவால் விடுறான், நீ எப்படி இந்த ஊர்ல வாழ்ந்துருவேன்னு பார்ப்போம். எப்படி இந்த ஊர்ல நீ வாழ்ந்துருவேன்னு பார்க்குறப்ப அந்த பெண் அந்த பஞ்சாயத்தில் சொன்னது, நான் வாழ்ந்து ஜெயிக்கிறனோ இல்லையோ ஒருபோதும் தோற்றுவிட மாட்டேன் என்று சொன்ன நமது மண்ணில் நிகழ்ந்த கதை. அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் இன்னும் நமக்கு சொல்லப்படக்கூடிய எல்லா அறிவுரைகளையும் ஒரு வாழ்க்கை எப்படி கற்றுத்தருகிறது என்பது புரியும். இந்த 2 நூல்கள் இருக்கு, கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காவியமும். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இந்த 2ஐயும் தேனி வட்டார வழக்கில் எழுதியிருப்பார். அந்த நூலை நான் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக படித்திருக்கிறேன். இப்போதும் ஒரு 2-3 முறை நான் அந்த நூலை வாசித்திருக்கேன். எழுதியிருப்பார் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள், இந்த மண்ணில் இந்த வட்டார வழியோடு வாழாத ஒருவரால் இந்த நூலில் ஒரு வரியை கூட எழுத முடியாது என்று எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை என்பது உலகெங்கும் இதே மாதிரிதான் இருக்கு. உலகின் புகழ்மிக்க ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு கதை, கிழவனும் கடலும், தி ஓல்ட் மேன் அண்ட் சீ என்று எர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய ஒரு புகழ்மிக்க புத்தகம். ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு கடலில் செல்லக்கூடிய ஒரு மனிதர், அதில் மீன் பிடித்து அதில் வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதர் தனிமையை எப்படி எதிர்கொண்டு அவர் வாழ்வை நடத்துகிறார் அப்படின்னு தான் மைய கருத்து. அதவே அப்படியே நம்மளோட கள்ளிக்காட்டு இதிகாசத்தில் அதில் வரக்கூடிய பேயத்தேவர் என்ற கதாபாத்திரத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களை எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காவியமும் எதை சொல்கிறது? சிலப்பதிகார கதை நமக்கு தெரியுது, மணிமேகலையின் கதையும் தெரிகிறது, உலகின் ராமாயணம் தெரியுது, மகாபாரதம் தெரியுது, எல்லா கதைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. நமது சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் அனுபவங்களை நமக்கு சற்றே 2-3 தலைமுறைக்கு முன்பாக இந்த மண் தந்த வாழ்க்கையை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? கள்ளிக்காட்டு இதிகாசத்தில் நமது மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமாக இருக்கக்கூடிய வைகை அணையை கட்டுகின்ற போது அந்த இடத்திலிருந்து ஒரு 12 கிராமங்களை அப்புறப்படுத்துறாங்க. அந்த நீரினுடைய அந்த அணையினுடைய நீர் தேங்கக்கூடிய பகுதிகளில் மெட்டூர், அந்த காமக்காப்பட்டி, இப்போ இருக்கக்கூடிய காமக்காப்பட்டி, அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 12 கிராமங்களை டிஸ்பிளேஸ் பண்ணி காமக்காப்பட்டியில் அதுக்கப்புறம் உருவாகிறவங்க. அந்த 12 ஊரில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை எப்படி ஒரு விவசாயி வாழ்ந்திருக்காரு, ஒரு விவசாயிக்கு என்ன மாதிரியான வாழ்க்கையை இந்த மண் தருகிறது?
காஞ்சு கிடக்குதுன்னு கடவுளுக்கு மனு போட்டா பேஞ்சு கெடுத்துருச்சே பெருமாளை என்ன செய்ய என்று வைரமுத்து எழுதியிருக்கார். விவசாயம் என்பது ரெண்டே ரெண்டு தான். ஒன்று, விளைச்சல் இருந்தா விலை இருக்காது, விலை இருந்தா விளைச்சல் இருக்காது. இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்னென்ன பரிசுகளை எல்லாம் தருகிறது என்பதை எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த அறிவுரைகள் தான் நமக்கான வாழ்வியல் பாடங்கள். ஏனென்றால் மனிதன் வாழ்வது என்பது மிக மிக கடினமான ஒன்று. பல்வேறு மிருகங்கள் நம்மை சுத்தி இருக்கு. ஒரு புலி இருக்கு, அதுக்கென்று ஒரு தனி குணம். நரி, தந்திரம், அதுக்குன்னு ஒரு தனி குணம். பதுங்கி பாயக்கூடிய புலி, அதுக்கு ஒரு தனி குணம். ஆனால் எல்லா மிருகங்களின் குணமும் ஒரு மிருகத்திடம் இருக்கும். அந்த மிருகம் மனிதன். இந்த மனிதனை எதிர்கொண்டு வாழ்வது எப்படின்னா இந்த இரண்டு காவியங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதுல ஒவ்வொரு இடத்துலையும் வரக்கூடிய அந்த புத்தகத்துல கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய சில அவர்கள் மக்கள் மொழியிலே அதை நேரடியாக பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த வரிகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்வது, அந்த வாழ்க்கை பாடங்கள் எப்படியெல்லாம் அடுத்தவர்களுடைய வழியில் நமக்கு தெரிய, அடுத்தவர்களுடைய அனுபவத்தில் நமக்கு தெரிய வருகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த மக்களை பத்தி சொல்றார். கல்ல புழிஞ்சு கஞ்சி குடிக்கிற மக்கள், மானம் மரியாதைக்கு பயந்து குலைக்கிற சனங்க, விவசாயம் தான் வெள்ளாம தான், கூலி வேலை தான், பல பேருக்கு உடம்பு தான் ஒரே சொத்து. இந்த மண்ணில் இத்தனை காலமாக உழைத்தும் இந்த உடம்பு இருக்கக்கூடிய தைரியத்தில் தான் இந்த உடம்பை வைத்து எப்படியும் வாழ்ந்து விடலாம், உழைத்து வாழ்ந்து விடலாம் என்று உழைப்பையே சுயமரியாதையாக போற்றக்கூடிய மக்கள் இந்த மக்கள். எனவே உழைப்பு என்பதுதான் நமது மண்ணின் அடையாளம், மனிதர்களினுடைய அடையாளம். அந்த உழைப்பை என்று அவன் நிராகரிக்கிறானோ அன்றைக்கே அவன் செத்து போயிடுறான் அப்படின்னு சொல்றான். பொதுவா மனுஷ கூட்டத்துக்கு குணமே கெட்டதுக்கு பயப்படுறதாம். மனுஷ கூட்டத்துக்கு குணமே கெட்டதுக்கு பயப்படுறதாம். நீங்க ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கப்ப அந்த புளிய மரத்துல ஒரு பஞ்சவர்ண கிளி இருக்கு அப்படின்னா 100 கேள்வி கேட்பான். எப்ப வந்துச்சு கிளி, எத்தனை நாளா இருக்கு, உடனே பார்க்கணுமா, நாளைக்கு போய் பார்த்துக்கலாமா, எத்தனை கிளி இருக்கு. ஆனா அதே இடத்துல அந்த இடத்துல ஒரு பேய் இருக்குன்னு சொல்லி பார்த்தா கேள்வி கேட்காம போயிடுவான். மனிதனுடைய அடிப்படையே இந்த பயம்தான். இந்த பயத்தை தான் மற்ற மனிதர்கள், தாட்டிய மாணவர்கள் பயன்படுத்தி கொண்டு ஒருவரை ஒருவர் அழுத்துகிறார்கள் நினைக்கிறார். இதுதான் கருவாச்சியினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். இந்த கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காவியத்தினுடைய கதையை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக படிக்கணும், குழந்தைகளையும் படிக்க சொல்லுங்க. இந்த நம்ம மண்ணில் எழுதப்பட்ட ஒரு கதை. கள்ளிக்காட்டு இதிகாசத்துல பேயத்தேவர் என்ற ஒரு விவசாயி, அவருக்கு 2 பெண்கள், ஒரு ஆண் குழந்தைகள். இந்த கதை எழுதப்பட்டது ஒரு 1950 சுதந்திரத்திற்கு கொஞ்சம் பின்னாடி. அவருக்கு இருக்கிறது ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சோண்டு நிலம். அந்த நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டே வர ஒவ்வொரு பிரச்சனையா வருது. அவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டவர். அவருக்கு பண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல கணவர் ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு 1 வயசு இருக்கிறப்ப கணவர் இறந்து போயிடுறார். மூத்த பெண்ணோட மாப்பிள்ளை இறந்து போயிடுறார். அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறான். இந்த மொழியில சொல்லணும்னா வாளா வெட்டியா வீட்டுக்கு வரும். அதற்கு பிறகு ஒரு 6 வருடம் கழித்து இன்னொரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப பையனை, கணவருக்கு பிறந்த பையனை கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிடும். அந்த பையனை இவரே வச்சு வளர்க்கிறார். ஒரு விவசாயியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், எவ்வளவு கடினமான வாழ்க்கை என்று சொல்ல வேண்டும் என்றால், இந்த பேரனும் தாத்தாவும் இணைந்துதான் முழு விவசாயத்தையும் செய்கிறார்கள். இந்த பேரனும் தாத்தாவும் இணைந்து ஒரு வங்காட்டில், வறட்டு மேட்டுக்காட்டில் ஒரு கிணற்றை உருவாக்குகிறார்கள். அவ்வளவு ஒரு கடினமான விவசாய பணி. அந்த பையன், 3வது பையன், அந்த இவருக்கு 2 பெண்ணு, ஒரு ஆண். அந்த ஆண் என்பவன் எந்த பேச்சுக்கும் அடங்காத ஒரு தருதலையாக மாறி. இதுல மிக முக்கியமான ஒன்று, இதை ஏன் நான் காப்பியங்களோடு, சிலப்பதிகாரம், மணிமேகலை எப்படி நம்மளுடைய காப்பியங்களாக சில உண்மைகளை நமக்கு உரத்து சொல்கின்றனவோ, இந்த நூலும் அப்படி சொல்கிறது.
மணிமேகலையில வந்து சிலப்பதிகாரத்துல 3 உண்மைகளை உணர்த்துறது மாதிரி மணிமேகலை காப்பியம் ஒரு 3 உண்மைகளை உணர்த்துது. அது என்னன்னா, சிறைச்சாலைகளை அறச்சாலைகளாக மாற்றணும். மனிதர்கள் தவறு செய்துவிட்டு செல்லக்கூடிய இடமான சிறைச்சாலையை அவன் மனம் திருந்துவதற்குரிய வாய்ப்பாக மாற்ற வேண்டும். மனிதன் தவறு செய்வது இயல்பு. அந்த தவறை திருத்துவதற்கு அவனுக்கு வாய்ப்பை வழங்க வேண்டியது சமூகத்தின், அரசின் கடமை என்பதை அந்த இது உணர்த்துது மணிமேகலை. அதற்கு பிறகு பரத்தமை ஒழிப்பு. இன்னொன்று, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் பசிப்பிணியை அழித்தது. மனிதர்கள் பசியோடு இருக்கக்கூடாது. இந்த 3 கருத்தை வலியுறுத்தது. இதுல இருந்து பார்க்கிறப்ப எப்படியெல்லாம் அவன் அழிஞ்சு போறான். பேயத்தேவரனுடைய மகன் சின்னு ஒரு கதாபாத்திரம் எப்படி அழிஞ்சு போறானா, கஞ்சா, சாராயம் இது வந்து 1950களில் நடக்கக்கூடிய கதை. இந்த இரண்டிலும் எப்படி அவன் அழிந்து அவன் ஒரு பயன்பாடற்று போகிறான், அதையும் தாண்டி அவர் எப்படி வர்றாரு அதை எழுதியிருப்பார் ஒரு இடத்துல. இந்த கண்டிக்காட்டினுடைய வாழ்க்கையை சொல்றார். பேயத்தேவர் பாடுதான் நாய்பட்ட பாடா போச்சு. நம்ம ஊர்ல சொல்றது நாய்பட்ட பாடாகி போச்சு. இப்ப ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்தா ஜமீன்தார் புலப்பே தாங்காது, தரித்திரிய பையன் நான் என்ன பண்ணுவேன். பேயத்தேவர் புலம்புறார். பேயத்தேவர் பாடுதான் நாய்பட்ட பாடா போச்சு. இப்படி ஒண்ணு மாத்து ஒண்ணு வந்தா ஜமீன்தார் புலப்பே தாங்காது, தரித்திரிய பையன் நான் என்ன பண்ணுவேன். காலில் முள்ளு தச்சிருச்சேன்னு குனிஞ்சு எடுத்து எரிஞ்சு நிமிந்தா கழுத்துல கட்டி வந்து கட்டிக்கு பண்டுதம் பார்த்து ஆத்தி அமர்ந்து வச்சா உள்ளங்கால்ல புண்ணு. உள்ளங்கால்ல புண்ணு. ஒரு இத்த மனுஷன் புண்ண பாப்பேனா பொழப்ப பாப்பேனா என்று ஒவ்வொரு பிரச்சனையாக அவருக்கு மாறி மாறி வருகின்ற இந்த இதை வெளிப்படுத்துறார். அதற்கு பிறகு அவருடைய 2வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல அவன் வந்து நகை கேட்டு மறுபடியும் பயங்கர பிரச்சனை பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்டான். இந்த டைம்ல அவருடைய 2வது மகள் திருமணமாகி நிம்மதியா இருக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மனிதர். ஒரு கோவத்துல ஒரு தகராறாகி வட்டிக்கு கொடுத்தவனை கத்தியை வச்சு குத்தி ஜெயிலுக்கு போயிடும். இத்தனை செலவையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அவருடைய மனைவி இறந்து போயிடுறாங்க. மனைவி இறந்து போயிடுறப்ப அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் வந்து நிலத்தை அடமானம் வச்சு ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறாரு. நிலத்தை அடமானம் வச்சு கடன் வாங்கினதுல அந்த கடன் கொடுத்தவர் கொஞ்சம் நல்ல மனிதர், நல்ல இவருக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சிநேகிதர். அவர் வந்து பார்த்து இவருக்கு வந்து ஆலோசனை சொல்லி கடனும் கொடுத்து இவரை பக்குவமா அவருக்கு உறுதுணையா இருக்கார். ஒரு கட்டத்துல அவரு இறந்து போயிடுறாரு. அவருக்கு ஒரு 2வது மனைவி இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து இவர் பத்திரத்தை கொடுத்துட்டு அந்த கடன் வாங்கியிருக்காரு. அவர் இறந்த மறுநாளே இவருடைய தோட்டத்தை எழுதி வாங்கிட்டு போயிடும். இது வந்து கற்பனை கதை அல்ல. நான் வந்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது ஒரு சின்ன சர்வே ஒன்று பண்ணேன். என்னன்னா, நமது மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த நிறைய பெண்கள் வந்து நிறைய லோன் கொடுப்பாங்க, நிறைய வந்து குழுக்கள் எல்லாம் கடன் வாங்குவாங்க. இது என்ன பண்றாங்க, அவங்க வந்து அது எதுக்காக கொடுக்கறது அப்படின்னா, அதன் மூலமாக ஒரு தொழிலை உருவாக்க வேண்டும். அதன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம், ஒரு மூலதன செலவு. அந்த மூலதனத்தின் மூலமாக அவர்கள் வருமானத்தை ஈட்ட வேண்டும். அதன் மூலமாக அவர் வாழ்க்கை தரை மேம்படும். இதுக்கு தான் அது கொடுக்குது. பெரும்பாலும் வந்து ஒரு 40% அதை பண்ணுவாங்க. மிச்ச பேர் என்ன பண்றாங்கன்னா, என்ன பண்ணுவாங்க, நிறைய லேடிஸ் இருக்கிறீங்க சொல்லுங்க, நகை வாங்குவாங்க போய். அதுல இப்ப நமக்கு நகை விலை நல்லா ஏறிடுச்சு. அதுல வந்து ரொம்ப ஆச்சரியமாக சில புள்ளி விவரங்கள் எனக்கு கிடைத்தன. செய்கூலி சேதாரம்லாம் சேர்த்து பார்த்தா 100 ரூபாய் நகை ஒரு 115 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அது ஒரு 3 மாசத்துல ஏதாவது ஒரு அவசர செலவுக்கு போய் அடகு வைக்கிறாங்க. நம்ம ஊர்ல எதுக்கு அதை அதிகமா அடகு வைக்கிறாங்க தெரியுமா? நம்ம ஊர்ல எதுக்கு அதிகமா அடகு வைக்கிறாங்கன்னா, முதல் காரணம் செய்முறை செய்யறதுக்கு. பெரிய செலவு தான். வீட்டில் மற்ற வரக்கூடிய திடீர் செலவு, மருத்துவ செலவு, ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி ஒரு 115 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளை, 100 ரூபாய் பொருள் 115 ரூபாய்க்கு முதல் நாள் வாங்குறாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு அடகு வைக்கிறாங்க. ஏறத்தாழ பாதிக்கு மேல் இது மாதிரியான முறை சாராத வங்கிகள் இந்த இடத்துல அடகு வைக்கிறதுல எதுவுமே மீட்டதாக வரலாறு இல்லை அப்படின்னு எழுதுறாங்க. திரும்ப வரவே வராது. அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா ஏற்கனவே கடனாளியாக இருந்தவர்கள் இன்னும் வட்டியின் மீது வட்டி ஏறி அதிக கடனாக மாறுகிறார்கள்.
இந்த கணக்கு தான் வந்து நான் விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக இருக்கப்ப இந்த மகளிர் சுய குழுக்கள்ல சில புள்ளி விவரங்கள் எடுத்து ஆய்வு பண்றப்ப சில ஆச்சரியமான சில தகவல்கள் கிடைத்தது. அவர்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வேண்டும். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இது போன்ற வரலாற்று காப்பியங்கள் நமக்கு செய்யக்கூடிய பணி. ஸோ இந்த பேயத்தேவனுடைய கதையில வந்து பார்க்குறப்ப அந்த சொத்தை எழுதி வாங்கிட்டு போயிடுறான். சொத்தை எழுதி வாங்கிட்டு போனோடனே அவருக்கு வந்து ஒன்றும் இல்லை, இன்னொரு இடத்துல ஒரே ஒரு வரட்டங்காடு 1 ஏக்கர் இருக்கு, அதில் வந்து கிணறு வெட்டி தண்டி உண்டு பண்ணுறாங்க. இவ்வளோ உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த 2வது பெண், வீட்டுக்கான ஜெயிலுக்கு போயிட்டான்ல, அவருடைய மனைவி வந்து 2வது பெண் இருந்தவங்க அந்த கிணறுல வந்து விழுந்து அந்த குழந்தை இறந்து போயிடும். அவருடைய மகளோட மகள் பேத்தி. அதை பார்த்து அந்த பெண்ணு சித்தப்பிரம பிடிச்சு போயிடும், மகன் 2வது பொண்ணு. இந்த சூழ்நிலையில் இவ்வளவு எதிர்கொண்டுட்டு இருக்கப்பதான் வருது, வைகை அணைக்கு நிலம் எடுக்க போறோம், அதனால இந்த ஊரெல்லாம் 12 ஊரை காலி பண்ணணும் அப்படி. அப்ப வந்து போய் இவரோட கிணறு இருக்கிறதுக்கு 1 ஏக்கருக்கு 1500 ரூபான்னு அப்ப அரசு விலை நிர்ணயம் பண்றாங்க. கடைசியா பார்த்தா இவர் கஷ்டப்பட்டு வெட்டின கிணறு வந்து பட்டா நிலத்துல இல்லை, அது புறம்போக்கு நிலத்துல பட்டா நிலத்தை ஒட்டி. அதனால இவருக்கு வந்து வானம் பார்த்த பூமின்னு சொல்லி அதுக்கு வெறும் 500 ரூபாய் தான் கிடைக்குது. அதையும் அவருடைய 3வது மகன் இருக்கான்ல, அவன் இதே வேலையா தான் இருக்கான். அவனுக்கு சாராயம் காய்ச்சறது இதே சமூக விரோதியா மாறிட்டான். அவன் எந்த அளவுக்கு இருக்கானா, அம்மா செத்து தூக்கிட்டு போனதுக்கு வரல, கருமாதிக்கும் வரல, அப்படிப்பட்ட ஒரு மகன். இப்படிப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலையில் கடைசியாக அவர் எப்படி வாழ்ந்து முடித்தார் என்று சொல்லக்கூடிய இந்த செய்திதான் கள்ளிக்காட்டு இதிகாசத்தில் நமக்கு ஒருவருடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு தரக்கூடிய ஆறுதல். இன்னும் ஒரு கதை, கருவாச்சி காவியம். கருவாச்சி காவியத்துல ஒரே ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே கணவர் இறந்து போயிடுறார். சின்ன ஊரு, அந்த ஊர்ல தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க உறவினர்களுக்கு. அந்த உறவினருக்கு இவங்களுக்கு ஒரு 40 ஆண்டு கால பகை இருக்கு. அந்த பகைக்கு பழி வாங்குறதுக்காக தான் இந்த கல்யாணமே பண்றாங்க. கடைசியா கல்யாணம் முடிஞ்சு ஒரு 10-15 நாள்ல அவங்கள வந்து பஞ்சாயத்துல பேசி அத்து விட்டுறாங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன காடு இருக்கு. அந்த காட்டுல விவசாயம் பண்ண போனா இவருடைய அந்த அத்து விட்ட கணவன் இருக்கான்ல, அவன் எல்லா பிரச்சனையும் பண்றான், வாழவே விட மாட்டான். ஒவ்வொன்றா கடந்து வர்றப்ப அந்த திருமணம் முடிஞ்ச ஒரு 15 நாள்லயே அவ டைவர்ஸ் ஆயிடுது. அதுக்குள்ள அவ வந்து கருத்தரிச்சிடறான், கர்ப்பம் ஆயிடுறான். கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்குள்ளேயே ஒரு வாழாம வீட்டுக்கு வந்துட்டு அதுல கர்ப்பான உடனே கலைக்கணும்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டான், நான் வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து இந்த பொண்ணுடைய 5வது மாதத்திலேயே, கருவுற்ற 5வது மாதத்திலே தாய் இறந்து போயிடுறாங்க. தந்தையும் இல்ல, தாயும் இல்ல, 5வது மாத கர்ப்பிணி. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பாத்துக்கிறாங்க. அதற்கடுத்து அந்த பெண் வந்து ஒரு குழந்தையை பெறுகிறாள். குழந்தை வந்து பார்த்து இந்த அம்மாவை நல்லா வச்சு நல்லா பார்த்துட்டானான்னு பார்த்தா அதான் இல்லை. அழகு சிங்கன்னு பேர் வச்சு ரொம்ப நல்லா வளர்க்குறா. அவனுக்கு படிப்பு ஏறலை, அவனும் ரொம்ப மோசமான பழக்கத்துக்கு உள்ளாயிடுறான். போய் வந்து ஈஸியாக பணம் கிடைக்கிறது வந்து எதுன்னு பார்க்குறான், போதைப் பொருளை வாங்கி விற்கிறதுன்னு பார்க்குறான், கஞ்சா வாங்கி விற்கிறான். அப்படியே போயிடும். இவனை பழி வாங்குறதுக்குன்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க இவனை வந்து தவறான பாதைக்கு கொண்டு செல்றாங்க. இவனுக்கு தெரியாமையே ஒரு திருமணம் பண்ணி அங்கே இருக்கிறான். கோவத்தில் அம்மா பார்க்கவே இல்லை. கொஞ்ச நாள் போய் ஒரு நாள் மகனோட ஆசை வந்து ஒரு 10-15 வருஷம் கழிச்சு போய் பார்க்குறாங்க. அவன் கஞ்சா அதிகமாக குடிச்சு பைத்தியமாகி ஒரு தேவாங்கு குரங்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கான். அதை பார்த்துட்டு வர்றாங்க. இந்த உலகம், இந்த ஊர் முழுவதும் பஞ்சம் வருகிறது. இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1900க்கு முன்னாடி 1890களில் நம்ம ஊர்ல ஒரு மோசமான பஞ்சம் இருந்தது. 2 ஆண்டுகள் மழையே இல்லை. 2 ஆண்டுகளை தாண்டி 3வது ஆண்டும் ஒரு சொட்டு மழை இல்லை. தி கிரேட் ஃபெமைன் என்று அது வந்து பிரிட்டிஷாரினுடைய ஆவணங்களில் எல்லாம் இருக்கிறது. மிகப்பெரிய பஞ்சம். தென் தமிழ்நாட்டில் அந்த பஞ்சம் வாட்டி வதைத்தது. இன்னும் வந்து நம்மளுடைய கதைகள்ல, நாட்டுப்புற பாடல்கள்ல தாது வருட பஞ்சம் அப்படின்ற கதைகள் இருக்கும்.
தாது வருட பஞ்சத்தினுடைய கதைகளினுடைய தொடர்ச்சி இன்னும் நமது மரபில் இருக்கிறது. அந்த டைம்ல தான் எல்லாம் போய் கடைசியில உயிர் வாழ்ந்தா போதும்னு கரையான் புத்து இந்த மாதிரி புற்றுகள்ல இருக்கக்கூடிய சேகரிச்ச அரிசிகள்லாம் எடுத்து ஊர்ல கஞ்சி தொட்டி திறந்து மக்கள் வாழ்ந்தார்கள் என்று அந்த காலகட்டத்தில் நிறைய இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணொருத்தியினுடைய வாழ்க்கை தான் கருவாச்சி காவியம். இந்த இரண்டின் மூலமாக இத்தனை காலம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய தெய்வத்தை பற்றியும் மன்னர்களை பற்றியும் பெருந்தனக்காரர்களை பற்றியும் சொல்லப்பட்ட இலக்கியங்களை போன்று நமது மண்ணில் இந்த வைகை ஆற்றங்கரையில் மன்னர்களுக்கெல்லாம் வரலாறு இருக்கிறது, வாளுக்கும் வேலுக்கும் வரலாறு இருக்கிறது, கடப்பாறைக்கும் மம்பட்டிக்கும் எழுதப்பட்ட வரலாறு என்பதுதான் கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காவியம். அதுல சொல்லக்கூடிய மிக முக்கியமான வாழ்க்கை பாடம் பணம் பயம் ரெண்டும் தான் விவரமறியாத மக்க பணிஞ்சு பாலாப்புறம். யாராவது ஒருத்தர் கிட்ட பணம் இருந்ததுன்னா அந்த பணத்துக்கும் யார் ஒருத்தர் தன்னை பயமுறுத்துகிறார்களோ அந்த பயத்திற்கும் பணிஞ்சு பாலா போறதுதான் மனிதர்களுடைய வாழ்க்கை. இது ஒரு பின்னாடி தெரிய வரும். அந்த பின்னாடி தெரிய வருகின்ற போது நம்மால் தவறவிடப்பட்ட வாழ்க்கையினுடைய முன் வாய்ப்புகள் எல்லாம் ஒருபோதும் திருந்த வராதுன்னு சொல்றோம். அதனால்தான் இந்த எல்லா உழைப்புக்கும் அடிப்படை, இன்னும் கிராமத்தினுடைய உழைப்புக்கு அடிப்படை என்ன? நம்மளுடைய பொருளாதாரத்தை நிமிர்த்தி கொள்ளும். அடுத்தவங்கிட்ட போய் காசுன்னு நிக்க கூடாது. இந்த பொருளாதாரம் என்பது மனிதர்களுக்கு பொருளாதாரம் தரக்கூடிய சுதந்திரத்தை போன்றும் வலிமையை போன்றும் வேற ஒண்ணு தரவே தராது. இதை இந்த கதையில முழுவதுமாக கவிப்பேரரசு அவர்கள் வலியுறுத்துறார். இப்ப இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் இதான் சொன்னார். திருவள்ளுவர் நீ யாராவது பழி வாங்கணும்னு வச்சுக்கோ, என்ன பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். உங்களை ஒருத்தனுக்கு பிடிக்கல, உங்களை ஒருவன் அவமானம் செய்கிறான், உங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்குகிறான், அவனை பழி வாங்குவதற்கென்று நீங்கள் விரும்பினால் என்றால் நல்ல ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து கழுத்திலேயே குத்துறதை விட ஒரு பழி வாங்குறது இருக்கின்றது. அது சட்டப்படி பண்ண முடியாது, நம்ம சட்டத்திற்கு கீழ் தண்டனைக்கு உள்ளாயிடும். ஒருத்தனை கத்தி எடுத்து குத்தணும்னு சொன்னோம், அதை விட ஒன்று பழி வாங்க முடியுமா? வள்ளுவர் சொல்றார், செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எக்கு அதனீர் கூறியது இல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. இது பொருள் என்னன்னா, செய்க பொருளை உருவாக்கணும், பொருட்செல்வத்தை உருவாக்கி தேடு. ஏன் தேடணும்? செருணர்னா எதிரி, அவனுடைய செருக்கு ஒரு மமதை இருக்குல்ல, தான் என்ற அகந்தை இருக்குல்ல, அந்த அகந்தையை அறுக்கக்கூடிய ஆயுதம் கூர்மையான கத்தியை விட ஒன்று இருக்கும் என்றால் அது உன்னிடம் இருக்கக்கூடிய பணம். செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல் என்று வள்ளுவர் சொன்ன அதுதான் வைரமுத்து அவர்கள் எளிய மனிதர்களின் ஒளியின் வழியாக சொல்கிறார்கள். பணம் தான், பணமும் பயமும், இந்த ரெண்டு தான் விவரமறியாத மக்கள் பயந்து விழுந்து போயிடுறாங்க. மனிதன் தனக்கு கீழ் எப்போது ஒரு அடிமை இருக்கணும்னு நினைக்கிறான். மனிதர்களை பார்த்து பயம் கொள்ளல் ஆகாது அப்படின்னு சொல்ற. பொதுவாக கிண்டல் அடிக்க, கிள்ளி விளையாட, முன்ன விட்டு பின்ன பேச, முடிஞ்ச அல்லையில குத்தி அழுக விட தன்னை விட தாழ்வான ஒரு புறவியை தேடுது ஒவ்வொரு மனுஷ பைய மனசும். அதுல இந்த எங்கன்னா கருவாச்சிக்கு வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் வருவான். ஒரு பண்ணைக்கு ஒரு வேலைக்கு ஒரு குட்டி சின்ன பையன் வருவான். அவன் திக்குவாய், வாய் சரியா பேச முடியாது, கொன்னவாயன் அப்படின்னு அவனுக்கு பேரே கொன்னவாயன் தான். இந்த கொன்னவாயனை அவன் பேசுறத வச்சு ஊர்ல இருக்க எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுவான். எல்லாரும் தங்களுடைய பரோகரபத்தை, தங்களுடைய ஆளுமையை அவன் மீது செலுத்தி அவனை அழுக விடுவாங்க. இப்படி ஒவ்வொரு மனசும் தனக்கு கீழே ஒருத்தனை வேணும்னு நினைக்குது பாத்தியா? அப்படிப்பட்ட மோசமான மனசுதான் மனித பைய மனது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த கதாபாத்திரத்திலே பாத்தீங்கன்னா நிறைய எதிர்மறை கதாபாத்திரங்களும் மனிதர்களும் வரலாறுகளும் போற்றக்கூடிய, தன்னுடைய வாழ்நாளின் இறுதியில் தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து வருந்தாத நேர்மறையான கதாபாத்திரங்களும் நிறைய இருக்கு. உலகினுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி இருந்தார், வால்டேர் என்று, பிரெஞ்சினுடைய தத்துவ ஞானி. பிரெஞ்சு தேசத்துல ஒரு 14ஆம் நூற்றாண்டுல இருந்தார். அவர் மனிதர்கள் என்பவர் யார் என்று அவர் ஒரு வரையறுத்து, மனிதன் யார் அப்படின்னு சொல்றார். மனிதன் என்பவன் தன்னால் தவறவிடப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் நினைத்து வருந்தும் ஒரு குற்ற உணர்ச்சிகளின் தொகுப்புன்னு சொல்றார். மனிதன் என்பவன் தன்னால் தவறவிடப்பட்ட, என்ன தவறவிடப்பட்ட வாய்ப்பு? இப்ப நம்ம டெய்லி டிவியில நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். என்ன நினைக்கிறோம்? என்ன பவுன் இன்னைக்கு 1.25 லட்சம் ரூபா வந்துருச்சு, போன வருஷம் இந்நேரம்
60,000 ரூபாய் தான் இருந்துச்சு. ஒரு 5 பவுன் வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு நினைக்கிறோமா? அந்த ஊருக்கு வெளியில இருந்த தோட்டம் எங்களோட தான். எங்க தாத்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி வித்து தின்னுட்டான். இல்லைன்னா இன்னைக்கு இந்த ஊர்லயே நான் தான் நினைக்கிறோமா? மனிதன் என்பவன் இப்படிதான். தன்னால் எந்தெந்த வாய்ப்புகளை எல்லாம் தவறவிட்டமோ அந்த தவறவிட்ட வாய்ப்புகளை நினைத்து வருந்தும் குற்ற உணர்ச்சிகளின் தொகுப்பு. எதெல்லாம் வாழ்க்கையில பண்ணணும் அல்லது பண்ணாம போனோம், கமிஷன் ஆர் ஒமிஷன் சொல்லுவாங்க. ஒன்னு பண்றது அல்லது பண்ணாம போறது. இது ரெண்டையும் வாழ்நாளின் இறுதியில் நினைத்து வருந்துபவன் சராசரி மனிதனாக வாழ்ந்து குற்ற உணர்ச்சியோடு மடிகிறான். சில மனிதர்கள் மட்டும்தான் தன்னுடைய வாழ்ந்ததற்கு பொருளாக மற்றவர்களின் மனதிலும் இருந்து விடைபெறுகிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் மிக மிக குறைவு என்று குறிப்பிடுகிறார். இதுதான் நமக்கு காப்பியங்கள் சொல்லக்கூடிய செய்தி. அதுல இந்த வாழ்க்கையினுடைய இன்ப துன்பத்தை பத்தி சொல்றார். இன்பமும் துன்பமும் வேற வேறையே கிடையாது. ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் தான். ஒரு சாலையில் மேடு பள்ளங்கள் இணைந்துதான் சாலை என்பதை போல, சுருதி பேதங்கள் இணைந்துதான் சுகமான ராகங்கள் பிறக்குகிறது என்பது போல, இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான் வரும். துன்பங்கிறது விருந்தாடி மாதிரி தான். எப்பவாச்சும் வந்தா தான் மரியாதை. நித்தம் நித்தம் துன்பம் வந்தா மனசு மறத்து போகுதா இல்லையா? அப்படி மறத்து போச்சு பல பொம்பளைகளுக்கு இந்த ஊர்ல என்று அவர் எழுதியிருப்பார். அதுல எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்குவாங்க. நீங்க இந்த கதை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் புருஷன் குடிச்சிட்டு எத்தனை அடி அடிச்சான், இதான் அவங்க பேசக்கூடிய ஒரு உரையாடல். அப்ப எவ்வளவு தூரம் இந்த துன்பத்தை தாங்கி வரக்கூடிய வைராக்கியத்தை இந்த வாழ்க்கையும் தருகிறது. அதுல இன்னொரு இது இருக்கு. இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு மதிதான ரொம்ப முக்கியம். புத்தி இருந்துச்சுன்னா விதியை மதியால வெல்லலாம்னு சொல்றாங்க. அப்ப புத்தின்றது பிறவியிலேயே வருதா? ஒரு கேள்வி வருதுல, இவர் பிறவியிலேயே ரொம்ப அறிவாளி அல்லது புத்தி சிறப்பா இருக்கிறவரு அப்படிலாம் இல்ல. வாழ்க்கை என்பது சில நேரங்களில் சில துன்பங்களை தரும், சில வாய்ப்புகளையும் சில நெருக்கடிகளையும் தர்றப்ப சில பேருக்கு புத்தி யோசிச்சு பொழைச்சுக்கிறாங்க, சில பேர் அதுல மண்ணா போயிடுறாங்கன்னு சொல்றாங்க. புத்தி யாருக்கு இல்ல? எல்லோருக்கும் இருக்கு. என்ன ஒண்ணு, எல்லா புத்தியும் அடைச்சு கிடக்கு. கையில ஒரு சுத்தி வச்சு அலைஞ்சுக்கிட்டே இருக்கு காலம். எல்லா புத்தியும் அடைஞ்சு கிடக்கு, கையில ஒரு சுத்தி வச்சு அடைஞ்சுக்கிட்டே இருக்கு காலம். அப்ப புத்தியில பொட்டு பொட்டுன்னு போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கு. போகிற போக்குல பொட்டுல போடுற பொட்டுல சில புத்தி திறந்துருது. இதுக்கெல்லாம் சில இது திறக்குது, சில இது அடைச்சே கிடக்குது. இதுதான் மனுஷ பய வாழ்க்கை என்று சொல்றார். காலம் தரக்கூடிய துன்பங்களில் சில புத்திகள் திறக்குது, சில இது திறக்கிறதே இல்லை. மனுஷ வாழ்க்கைய இதுல ஒரு முக்கியமான இடத்தை பத்தி சொல்றார். மனிதர்களுக்கு வாழ்க்கை எங்க புரியும்? சுடுகாட்டுல புரியுன்ற. மனுஷ வாழ்க்கையில நல்ல இடம் சுடுகாடு தான். மனசு மட்டுப்படுவது அங்கதான். செத்து போனவனுக்கு நிரந்தரமான நிம்மதியும், வீடு திரும்புறவனுக்கு இத்துணூண்டு ஞானமும் தருகிற உலகத்தின் பழைய பள்ளிக்கூடம் சுடுகாடு. செத்து போனவனுக்கு நிரந்தர நிம்மதி, வீடு திரும்புறவனுக்கு கொஞ்சோண்டு ஞானம். என்ன ஞானம்? இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லை. இதுல வம்பதுக்கு வழக்கு எதுக்கு என்று எல்லோரும் கொஞ்ச நேரமாவது நல்ல மனுஷராக சுடுகாட்டலாம். கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் தான். அடுத்து இந்த கொஞ்ச நேரத்துல அவசர அவசரமா சித்தராக மாறுவதும் அந்த இடத்துல தான். இவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதாயிரும். இப்படி சொல்லிக்கொண்டே வரக்கூடிய இதுல ஒரு முக்கியமான இதை சொல்ற. இந்த வாழ்க்கையில் எந்த இடத்தில் நமக்கு ஏற்றம் வரும், எந்த இடத்தில் இரக்கம் வரும், எப்போது மாறும் என்று ஒருவருக்குமே தெரியாதுன்னு சொல்ற. இதுதான் ஒருவருடைய கற்பனையோ அவருடைய சிந்தனையோ அல்ல. இத்தனை ஆண்டு காலம் மனித இனம் வாழ்ந்து நமக்கு கற்றுத்தரும் பாடம் அதுதான். நான் குறிப்பிட்டதை போன்று ஒரு 75 ஆண்டு கால வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பதற்கு தேவையான மொத்த அனுபவம் இந்த வாழ்க்கையில் கிடைக்கப் போவதில்லை. அடுத்தவர்களின் அனுபவங்களிலிருந்து நமக்கு தேவையான வாழ்க்கை பாடத்தை எடுத்துக்கொள்வதுதான் ஒரே வழி. அதைத்தான் இது போன்ற வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு சொல்கிறது. காலம் இருக்கே காலம், அது 2 கையிலையும் புழுதியும் விபூதியும் புடிச்சு உட்கார்ந்துருக்கு. ஒரு கையில புழுதி, இன்னொரு கையில விபூதி. எவ்வளவு பெரிய வெற்றியா இருக்கட்டும், மறைஞ்சு போன புழுதியை அடிச்சுட்டு வெற்றியை மறைச்சு விட்டுட்டு போகுது. ஒரு பெரிய வெற்றி பெற்று ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கிறோம், அந்த சந்தோஷம் அடுத்த நிமிடத்துல காணாம போயிடுது. பெரிய ஒரு புழுதியை மறைச்சு விட்டுட்டு போயிடுது அடிச்சு.
எவ்வளவு பெரிய துன்பமாக இருக்கட்டும், அந்த துன்பத்தை விபூதியை அடிச்சு மறந்து போன காலம் மறக்கடிச்சிட்டு போயிடும். வெற்றியாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் சில நேரங்களில் மட்டும்தான் அது இருக்குது. இது மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொல்கிறார். ரொம்ப முக்கியமான இன்னொன்னு கவனிக்கணும். நீங்க காலம் செய்யற வேலை என்ன தெரியுமா? இந்த காலம், நம்ம வாழக்கூடிய இந்த காலத்துல காலம் செய்யற வேலை என்ன தெரியுமா? இத்தனை துன்பம் வருதே. இப்ப கருவாச்சிக்கு பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து சாக போற வரையும் துன்பம் தான். பேயத்தேவருக்கு பிறந்ததுல இருந்து சாக போற வரையும் துன்பம் தான். எல்லா காலகட்டத்திலும் அவர்களுக்கு துன்பம் தான் வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு என்னவா? மனிதன் வாழ்ந்து ஒரு நாள் சாக போகிறான். அதுக்கு சொல்றாரு, காலம் செய்யற வேலை என்ன தெரியுமா? மனுஷ பயல சன்னஞ்சன்னமா தடவி கொடுத்து அவனை சாவுக்கு தயாரிக்கிறதா. சன்னஞ்சன்னமா தடவி கொடுத்து அவனை சாவுக்கு தயாரிக்கிறதா. ஒரே நாள்ல சாவு வந்தா பயந்து கழிஞ்சு போயிடுவான் மனுஷன்னு காலத்துக்கு தெரியும். நாளை கழிச்சு நீ சாக போற அப்படின்னா செத்தே போயிடுவான். இன்னைக்கு மனுஷ பயல சன்னஞ்சனமா தடவி கொடுத்து அவனுக்கு சாவுக்கு தயாரிக்கிறதா காலத்தோட ஒரே வேலை. ஒரே நாள்ல சாவு வந்தா பயந்து கழிஞ்சிருவான்னு மனுஷனுக்கு தெரியும். அதனாலதான் தோல்வி, கண்ணீர், சிக்கல், சீக்கு, ஏமாற்றம், பிரிவு, உள்சாவு, வெளிசாவு, இடி, மின்னல், மலை, பூகம்பம், காத்து இதுகளை காட்டி காட்டி மனுஷனை சின்ன சின்னதா சாக வச்சு மிச்சம் இருக்கிற காமாகாணி உசுர மட்டும் விட்டு வச்சிருது கடைசியா சாவுக்கு கட்டை எரிய. இவ்வளவுதான் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும். இத்தனை தோல்விகளும் என்பது மனிதர்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும், மனிதர்கள் அனுபவிக்க வேண்டும். இப்ப நமக்கு இது நமது நிகழ்காலத்தில் வாழக்கூடிய நமது முன்னோர்கள், நமது தாத்தாக்களும் பாட்டிகளும் நம்மளுடைய பெரியம்மாக்களும் அத்தைகளும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இதே ஒரு காட்சி நம்மளுடைய 2000 ஆண்டு கால சங்க இலக்கியத்தில் இருக்கு. ஒரு புலவர்கிட்ட ஒரு மன்னர் கேட்கிறார், இந்த உலகம் எப்படிப்பட்டது? இந்த உலகம் எப்படிப்பட்டது? ஒரு காட்சியை காட்டுற ஒரு தெருவு இருக்கு. அந்த தெருவில் 2 பக்கமும் வீடு. ஒரு வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியா கொட்டெல்லாம் அடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த வீட்டில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆக போகுது. சின்ன பொண்ணு திருமணம் ஆக போகுது. அதே வீட்டில் இதே வயதை ஒத்த இன்னொரு பெண் கணவனை இழந்து விட்டாள். அவளுக்கு தலையிலிருந்து பூ இறங்குது. கணவனை இழந்த வீட்டில் இளம் விதவையாக ஒரு பெண் உருவாகிறாள். அந்த வீட்டில் எல்லோரும் மாறில் எடுத்து அழுகிறார். ஒரு காட்சி வருது. இதுதான் இந்த உலகம் எப்படி இருக்கு. இது சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய ஒரு பாடல். ஓரில் நெய்தல் கரங்க, ஓரில் ஈர்ந்தன் முளவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூ அணி அணிய, பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்ப்பு உரைப்ப. கடைசி 2 வரி தான் முக்கியம். இது என்ன சொல்றாங்க இந்த பாடல்ல? ஒரு வீட்டில் மகிழ்ச்சிக்கான பறை இசைக்கப்படுகிறது, இன்னொரு வீட்டில் சாவுக்கான பறை இசைக்கப்படுகிறது. ஒரு வீட்டில் மகிழ்ச்சியில் அழுகிறார்கள், இன்னொரு வீட்டில் அழுது அழுந்து கண்ணீர் வற்றி உறைந்து விடுகிறது. ஒரு வீட்டில் பூ ஏறுகிறது, இன்னொரு வீட்டில் பூ இறங்குகிறது. ஒரே தெருவில் 2 வீட்டில். இது சரியா? ஒரே வயதில் ஒரு சோட்டு பெண்கள் இப்படி ஒரு துன்பத்தையும் இன்பத்தையும் எதிர்கொள்வது நியாயமா அப்படின்னு கேட்டா, படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன் இன்னாதம்மை இவ்வுலகம் இனிய காண்ப இதன் இயல்புணர்ந்தாரே. இந்த உலகை படைத்ததாக சொல்லப்படுகிற கடவுள், இயற்கை இப்படித்தான் படைத்திருக்கிறது. இதை புரிந்து கொண்டு இதில் இன்பம் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்று கூறுகிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த பாடல் புறநானூற்றில் வரக்கூடிய ஒரு சங்க இலக்கிய பாடல். பக்குடுக்கை நன்கணியார் என்ற சங்கப்புலவர் எழுதிய. இது நம்ம ஊர்ல காமக்காப்பட்டிலையும் சொக்கத்தேவன் பட்டிலையும் கெங்குவார் பட்டிலையும் நடந்த கதைதான் இந்த கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காவியமும் நமது சமகாலத்தில் நடந்தவை. இப்படி வாழ்க்கை தரக்கூடிய பல்வேறு அறிவுரைகளையும் போதாமைகளையும் ஒன்னே ஒன்று சொல்லிதான் நிறைவு பண்ணார். வேற என்ன வழி? இவ்வளவு துன்பத்தை கொடுக்குது, இதுக்கு என்ன வேற இதுவே இல்லையா? இதை எப்படி எதிர்கொள்வது? மனுஷனுக்கு 2 விதமான சாவு இருக்கு. ரத்தமும் சதையும் எலும்புமா கொசன்னு கிடக்கிற இந்த உடம்புக்கு நேருதே, அது 2ஆம் சாவு. ரத்தமும்
சதையும் கொச கொசன்னு இருக்கிற இந்த எலும்புக்கு நேரக்கூடிய சாவு என்பது இரண்டாம் சாவு. உடம்பு சாகும் முன்னே மனசு செத்து போகுது பாருங்க, அதுதான் முதல் சாவு என்று குறிப்பிடுகிறார். இந்த இரண்டு நூல்களும் கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காவியமும் நமது மண்ணில் வாழ்ந்து துன்பங்களை மட்டுமே எதிர்கொள்ளக்கூடிய சூழலில், அது குடும்பமாக இருக்கலாம், நாம் பணிபுரியக்கூடிய இடமாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நம்பி துரோகங்களை மாறில் தாங்கக்கூடிய விழுப்புண்களாக இருக்கலாம், எதிர்பாராத தோல்விகளாக இருக்கலாம், எதிர்பாராத இழப்புகளாக இருக்கலாம். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு மனிதர்களை தயார்படுத்தி நமது காலத்தில் இதை வெற்றிகரமாக வாழ்ந்து முடித்த நமது மண்ணை சேர்ந்தவர்களை, நமது உறவினர்களை, இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எளிய மனிதர்களை சார்பாக படைக்கப்பட்டிய இரண்டு காப்பியங்கள் கருவாச்சி காவியமும் கள்ளிக்காட்டு இதிகாசமும். அதில் மிக மிக சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்திதான், மனுஷன் செத்தாலும் சாகலாம், மனசு சாகக்கூடாது. எனவே மனசை சாக விடாமல் வைப்பதற்கு கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காவியங்களும் நமது மண்ணின் காப்பியங்களும் காலமெல்லாம் நமக்கு வழிகாட்டட்டும் என்று சொல்லி சிறந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை வாரியாக அந்த துறை வாரியாக அர்ப்பணிப்புடன் புத்தக திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இன்றைய புத்தக திருவிழாவின் ஒருங்கிணைப்பு அலுவலர் பெருமக்களை கௌரவிக்கும் விதமாக மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இப்போது நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்வார்கள். தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தினுடைய திட்ட இயக்குனர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உதவி இயக்குனர் நகர் ஊரமைப்பு துறை அவர்களுக்கும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் மண்டல மேலாளர் நான்காவது புத்தக திருவிழாவினுடைய லட்சினை மற்றும் கருத்துரு மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியரினுடைய அறிவுரையின் பேரில் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களாக பெறப்பட்டு அந்த லட்சினை தயார் செய்யப்பட்டது. அந்த லட்சினை நாடார் சரஸ்வதியினுடைய கல்லூரி மாணவி பெற்றார். அது கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியரால் வழங்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அந்த லட்சினையில் உள்ள கருத்துரை திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் பிரபாகரன் அவர்களுக்கு அந்த வாசிப்பின் விழா அறிவின் திருவிழா அந்த கருத்துரை தேர்ந்தெடுத்த முறைக்காக அவருக்கு இன்றைய தினம் ரூபாய் 5000க்கான காசோலையை மதிப்பூதியமாக மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய இணையாணையர் அவர்களும் வழங்குகிறார்கள். கருவாச்சி காவியம் கள்ளிக்காட்டு இதிகாச சொற்களை சிறப்பாக உரைப்படுத்தி காட்சிப்படுத்திய கவிப்பேரரசு இலக்கிய காதலன் ஐயா முனைவர் ஈபா ஜெயசீலன் ஆட்சிப்பணி ஐயா அவர்களுக்கு தேனி மாவட்ட வெற்றி தமிழர் பேரவையின் சார்பாக ஏலக்காய் மாலை சூட்டி கைத்தறி ஆடை போர்த்தி நூல் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது.
முன்னாள் வேளாண்மைத்துறை ஓய்வு பெற்ற வேளாண்மைத்துறை இணை இயக்குனர் அவர்கள் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக காய்கறி சிற்ப கலைஞர் இளஞ்செழியன் அவர்கள், மதிப்புக்குரிய இணை ஆணையர் அவர்களை அந்த காய்கறி தர்பூசணி படத்தின் மூலம் அவருடைய படத்தை தத்ரூபமாக ஓவியமாக வரைந்து தற்போது அவர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். என்பதில் வெளிமதித்து நேரிய சொல்லும் கூறிய மதியும் என்னும் விழிபார்த்து மரபார்ந்த பேரறிவை தனக்கு துணைக்கு அழைத்து தனது தங்க தமிழை தாயை சிகரம் அமைத்து விண்ணில் ஏற்றி மகிழ தமிழ்த்தாயின் முந்தானையை விரல் பிடித்து இந்திய நிர்வாகத்தின் முதுகெலும்பு என்பது இந்திய ஆட்சிப்பணி. இந்திய குடிமைப்பணி தேர்வில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்தவர் யாரு? தமிழை உலகிற்கு ஏந்தி காட்டிய தேர்வு தேனி 4ஆம் புத்தக திருவிழாவுக்கு ஐயன் தமிழ்த்தாயா வந்திருக்கிறார் பாரு. அவர்தான் இந்த மண்ணின் சிறப்பு, நம் மண்ணின் மைந்தர். பெருநகர்
சென்னை மாநகராட்சி இணை ஆணையர் ஐயா முனைவர் வி.பா. ஜெயசீலன் இந்திய ஆட்சிப்பணி ஐயா அவர்களை மாவட்ட நிர்வாகம், பொதுநூல இயக்ககம் மற்றும் அனைத்து துறை சார்பாக இன்முகம் காட்டி சுடர்முகம் தூக்கி வருக வருக என பேரன்போடு அழைக்கின்றோம். ஐந்தாம் நாள் நிகழ்வில் ஒருங்கிணைப்புடன் அனைத்து துறை அலுவலர்களும், இன்றைய ஒருங்கிணைப்பு அலுவலர் பெருமக்கள், நகர்ப்புற தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் மண்டல மேலாளர் தமிழ்நாடு நுகர்வோர் மாநில கழகம், உதவி இயக்குனர், வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைவரும் சார்பாக வருக வருகிற அன்போடு வரவேற்கிறோம். ஆங்காங்கே இருக்கும் பொதுமக்கள் தங்களது இருக்கையில் வந்து அமரும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஐந்தாம் நாள் நிகழ்வாக இரட்டை காப்பியங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற உங்கள் முன்பு மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இணை ஆணையர் பெருநகர சென்னை மாநகராட்சி அவர்களை வரவேற்பதற்கு மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலரை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேனி மாவட்ட நிர்வாகம், பொது நூலக இயக்ககம் சார்பில் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களுடன் ஒருங்கிணைப்புடன் சிறப்பாக 4வது ஆண்டு புத்தக திருவிழா கடந்த 21/12 முதல் வெகு சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த சிறப்பான நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை வாரியாக அர்ப்பணிப்புடன், பங்களிப்புடன் எழுத்தாளர், உள்ளூர் பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள், பேச்சாளர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் ஒருங்கிணைப்புடன் சீரும் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய சென்னை பெருநகர மாநகரத்தினுடைய இணை ஆணையர், உங்கள் அனைவருக்கும் ஒன்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது என்னுடைய கடமை. நிச்சயமாக இன்றைய தினம் வருகை புரிந்துள்ள ஐயா அவர்களினுடைய பெயரை உச்சரிப்பதற்கு மட்டும் எனக்கு ஒரு சிறிய அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாட்டின் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய அடித்தளமாக விளங்குவது நிர்வாகம். அந்த நிர்வாகத்தினுடைய முதுபெலுமாக திகழ்வது இந்திய ஆட்சிப்பணி. அந்த வகையில் இன்றைய தினம் நமது சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சென்னை பெருநகர மாநகரத்தினுடைய இணை ஆணையர் ஐயா அவர்கள், உங்கள் அனைவருக்கும் அறியப்பட வேண்டிய விஷயம், நமது மைந்தின் மைந்தர், நமது ஊருக்காரர். இது மட்டுமல்ல, இனிமேல் தான் அவருடைய முக்கியத்துவத்தை நான் உங்கள் அனைவருக்கும் இது தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். இதற்கு முன்னதாக மேலாள் செய்தி மக்கள் தொடர்புத்துறையினுடைய இயக்குநராகவும் மேலாள் விருதுநகர் மாவட்ட ஆட்சியராகவும் பணிபுரிந்தவர். அரசினுடைய பல்வேறு நிலைகளில் பணிபுரிந்து தற்போது சென்னை பெருநகர மாநிலத்தின் இணையாக பணிபுரிந்து வருகிறார். லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய கனவு காணும் அந்த பாதையில் அர்ப்பணிப்பு, தன்னம்பிக்கை, ஒழுக்கம் இவை அனைத்தையும் ஆயத்தமாக கொண்டு குறிப்பாக தமிழை பறைசாற்றும் வகையில், தமிழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில், நமது மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழ் வழியில் இந்திய குடிமை பணியில் தேர்வு எழுதி தமிழகத்தில் முதலிடம் பெற்று இந்திய ஆட்சி பணிக்கு மட்டுமல்ல நமது மாவட்டத்துக்கும் பெருமை பெற்று தந்தவர்
விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது தமிழ் மீள் கொற்றிருந்த தீராத பற்றன்பினால் கரிசல் இலக்கிய திருவிழா, திருக்குறள் மாணவர் மாநாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி தமிழகத்திற்கு தமிழ் தாயின் பெருமையை முன்னெடுப்பாக திகழச் செய்தவர். காஃபி வித் கலெக்டர் என்ற நிகழ்ச்சியின் மூலம் விருதுநகர் மாவட்டத்திற்கு மாணவர்களுக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர். ஐயன் திருவள்ளுவர் திருக்குறளில் கூறுவது போல, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையன்பு வைக்கப்படும். முறைமையோடு ஆட்சி புரிந்து அவ்வப்பொழுது எது எது தேவையோ அதை நிறைவேற்றுபவன் இறைவனுக்கு சமமாக கருதப்படுவான். அந்த வகையில் இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக திறந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சென்னை பெருநகரத்தின் இணை ஆணையர் ஐயா வீபா ஜெயசீலன் அவர்களுடைய அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் அனைவருக்கும் அறியப்பட வேண்டிய விஷயம், கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய 100 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட ஊடக நிறுவனமான ஆனந்த விகடன் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக சமூக சேவை, கல்வி போன்றவற்றில் சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் அந்த ஊடகத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டின் இறுதியில் 10 தலை சிறந்த ஆளுமைகள் விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு அந்த பெருமைக்குரிய நபர்களில் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பதை உங்களிடம் தெரியப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை நமது மாவட்டத்திற்கு நமது மண்ணின் மைந்தர் என்ற முறையில் வருக வருக என உள்ளூர் அறிஞர் பெருமக்கள், அலுவலர் பெருமக்கள், பொதுமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த சிறப்பான நிகழ்வை குறுகிய காலத்தில் உரிய அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கி அனைத்து துறை அலுவலர்களையும் ஒருங்கிணைத்து பல்வேறு நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் மதிப்பிற்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களையும், மதிப்பிற்குரிய வருவாய் கோட்டாட்சியர் உத்தமமடையும் அவர்களையும், மற்றும் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தினுடைய திட்ட இயக்குனர் மற்றும் நகர்ப்புற துறையினுடைய உதவி இயக்குனர் உள்ளிட்ட ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள், பொதுமக்கள், குறிப்பாக இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக அனைத்து மக்களுக்கும் சென்றடையும் வகையில் என்னுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள ஐயா அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அவர் தமிழின் மேல் கொண்ட பற்றினால் ஐயன் திருவள்ளுவருடைய சிலையை இப்ப நினைவு பரிசாக வழங்குவார்கள். மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தற்போது தலைமை உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இல்லை, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க. தமிழ் நல்லா பேசுவேன். சாருக்கு முன்னாடி பேசுறது எனக்கு அந்த வைப் கிடைச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப இன்னொரு முறை அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம இந்த சிறப்பு புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கூடிய மரியாதைக்குரிய ஜெயசீலன் சார் அவர்களையும், மரியாதைக்குரிய டிஆர்ஓ அவர்களையும், மேடையில் இருக்கிற அனைத்து அரசு அலுவலர் அவர்களையும், அனைத்து மக்கள் பிரதிநிதி அவர்களையும், அனைத்து பத்திரிகை நண்பர்களும், அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ், பொதுமக்கள், பப்ளிஷர்ஸ்,
அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஸோ முதலாக நான் நம்ம ஊருக்காரர் ஜெயசீலன் சாருக்கும் நான் இன்னொரு முறை நான் வருகிறேன். சார் பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்ட் நான் சுருக்கமாக சொல்கிறேன். முன்னாடி இருந்து சார் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தாங்க, ஒரு கைடு மாதிரி இருந்தாங்க. சார் 2 வருஷம் தான் சீனியர், பட் இப்போ இல்லை. அப்போது அந்த சமயத்தில் நான் 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட சொல்கிறேன், சில டைம் பேசுவோம். அந்த சமயத்தில் எனக்கு அந்தளவுக்கு தமிழ் தெரியாது, பட் சார் ரொம்ப கோஆப்ரேட்டிவ். அந்த மாதிரி எந்த ஃபீல்டில் கேட்டாலும் இதுக்கு முன்னாடி இப்போது ஃபார்ச்சுனேட்லி நான் சாரோடைய ஊருக்கு தான் கலெக்டராக வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த மாதிரி தெரியாது, இந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கும். பட் எங்கேயோ பேசினாலும் இந்த மாதிரி இருக்க கைடன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. சாருக்கு நான் ஜஸ்ட்டு ஒரு கால் மட்டும் பண்ணேன். சார் ஒரு நாளில் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் தான் இந்த புக் ஃபேர் நடத்த போகிறோம். அந்த ஏதோ ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் ஆசை பண்ணுவாங்க, நம்மளும் ஆசை பண்ணுறோம். ஏன்னா இங்கேருந்து ஒருத்தர் ஒரு இந்தியா ஆட்சி பண்டிகை போயிருக்காங்க, அதுக்கு மேலே பெரிய உதாரணம் நம்மகிட்ட கொடுக்க முடியாது. ரெண்டாவது பிஆர்ஓ சார் சொன்ன மாதிரி அவங்க ஒரு வெரி ஃபியூ, நானும் சப்போஸ் யூபியிலேருந்து வந்திருக்கேன், யூபியிலேருந்து ஹிந்தி பேசுவேன் அந்த மாதிரி இருக்கு. பட் எனக்கும் அந்த மாதிரி ஹிந்தி தெரியாது, அந்த புக்கிஷ் லாங்குவேஜ் ஹிந்தி தெரியாது, லிட்ரேச்சர் ஹிந்தி தெரியாது. அது ரொம்ப ரொம்ப டஃப் இருக்குது சார். அதுலேயே படிச்சுட்டு இதில் யூபிஎஸ்சி கூட எழுதியிருக்கேன்னா அது பெரிய விஷயம் இருக்குது. ஸோ அது நமக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருக்குது. புக் ஃபேர் பற்றி சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நாலேஜ் டசன்ட் கோ வேஸ்ட். நாலேஜ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் எப்படி இருந்து கெயின் பண்ணிக்கலாம். டெக்னாலஜிக்கல் சைடில் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஃபாஸ்ட் பேஸில் நம்ம லைஃப் போயிட்டுருக்கு இல்லையா. 21st சென்ச்சுரியில் பேசிகிட்டு இருக்கோம். சேட் ஜிபிடி கூட யூஸ் பண்ணுறோம், ஏஐ வந்துருச்சு, எல்லாமே இருக்குது. பட் நம்ம மைண்டெல்லாம் யூஸ் பண்ணால் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஏதோ டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக பண்ண முடியும். சில டைம்னா we have to pause, கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு யோசிக்கணும் எப்படி பண்ணுறது. அது மாதிரி இருக்குது. அந்த உடனடியாக உங்களுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் அதெல்லாம் உடனடியாக வராது. அது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸில் உங்களுக்கு வராது. கண்டிப்பாக நம்ம டிபெண்டன்சி ஆகி போயிருக்கு. அந்த டிபெண்டன்சி ஒரு பக்கம் இருக்கும். இந்த மாதிரி புக்ஸ் படிச்சுட்டு நம்ம மைண்ட் அப்போ தான் ஓப்பன் ஆகும். ஸோ எந்த வயசுக்கும் சரி, இதில் ஒரு புக் ஃபேர் தான், ஒரு புத்தக திருவிழா ஒரு பிளேஸ் இருக்குன்னா சைலண்ட்டாக இருக்கு. பட் ஏன்னா ஒரு பெரிய ஏன்னா அனைவருக்கும் அதோட சவுண்டு கேட்கும் இல்லையா, அதோட மனசு வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்கும். சைலண்ட்டாக இருக்கு, பட் இதுதான் ஆக்சுவல் பெரிய எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதில் வந்திருக்கும். நான் ஐஏஎஸ் இருக்கிறேன், சாரும் ஐஏஎஸ் இருக்காங்க, இங்கே மேடையில் இருக்கிறது அன்னையும் தர செலவில் இருக்காங்க, மக்களும் வந்திருக்காங்க, நிறைய பேர் வெவ்வேறு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே இந்த பிளேஸில் ஈக்குவலாக தான் இருக்காங்க இல்லையா. நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா எல்லாருமே ஈக்குவல். புக்கு படிக்கிறீங்க, அதோட நாலேஜ் வந்தால் எல்லாருக்கும் ஈக்குவல். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அதை தான் அந்த கரெக்டான அந்த எபிலிட்டி கிரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் லைஃப் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனதுனால அந்த எபிலிட்டி எல்லாம் நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டிபெண்டன்சி ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி திருவிழா எல்லாம் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கு. நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். இது ஹாலிடேஸ் டைம் இருக்குது, வெக்கேஷன் டைம் போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் அந்த விடுமுறையெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் பசங்க, உங்கள் சொசைட்டி இருக்கிறது அனைத்து மெம்பர்ஸ் எந்த வயசில் இருக்கிறது இதை எல்லாருமே யூஸ் பண்ணலாம், வரலாம். கண்டிப்பாக நீங்கள் புக் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதில் கூட நீங்கள் பார்க்கலாம் எந்த வகையான நம்ம இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துல போயிட்டு டெய்லி சான்ஸ் கிடைக்கும் அப்படி கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் புக்ஸ் வாங்குங்க உங்கள் இன்ட்ரெஸ்ட் படி. அப்போ தான் நமக்கு ஒரு டைம் எடுத்துட்டா இது படித்தா தான் கொஞ்சம் ஓப்பன்னஸ் வரும். ஸோ இந்த மாதிரி திருவிழா நடக்குது. நம்ம எல்லா ஆஃபீஷியல்ஸ் எல்லாருக்கும் என்னோட ரொம்ப நன்றி. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு இதெல்லாம் முயற்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு முறை இந்த பப்ளிக்கும் நான் சொல்கிறேன், ஏன்னா டெய்லி அவங்க விசிட் பண்ணுறாங்க, டெய்லி பார்க்குறாங்க, ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த கடைசி நாள் வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி 5வது நாள் இருக்குது. இன்னொரு முறை நம்ம மரியாதைக்குரிய ஜெயசீலன் சாருக்கும் நன்றி சொல்கிறேன். அவங்க ஒரு நாளில் அங்கே சென்னையிலேருந்து தூரத்துலேருந்து வந்து இன்றைக்கி நைட்டு மறுபடியும் இது முடிச்சுட்டு சீக்கிரம் போக வேண்டி இருக்கு. ஸோ ஐ வில் நாட் ஃபர்தர் டேக் மச் டைம். சார் ரொம்ப நன்றி உங்கள் டைமுக்கு. அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் டைம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அண்டு அகெயின் அந்த மக்கள் சாரோட பேச்சுக்காக தான் வெயிட் பண்ணிட்டேங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை உட்காந்துட்டு கொஞ்சம் யோசிக்கணும். சார் ரொம்ப நல்லா பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு பேசுறது மட்டும் இருக்குது. சப்போஸ் நான் ஒரு
போஸ்ட்டில் இருக்க கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். சாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்போ தான் கொஞ்சம் எங்கேஜிங் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்குது. இன்னொரு முறை என்ன இப்போது என்னோட நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஐயனே, உங்களது வியர்வையில் தமிழ்த்தாய் முத்தெடுத்தால் நாளைய தலைமுறைக்கு உங்களை தமிழ்த்தாய் தனக்கு தத்தெடுத்தார். ஐயனே, உங்கள் பொன்விரலை வாங்கித்தானே தமிழ்த்தாய் தனக்கு சிக்கடித்தார். ஐம்பொறி உண்டு மொயம்புற உலவும் ஐம்பெரும் காப்பியமே, தமிழ் மணக்கும் ஐயா பேச்சை கேட்பது நாங்கள் செய்த பாக்கியமே. அன்று சேரன் செங்குட்டுவன் கற்கோவில் கட்டினான், அன்று சேரன் செங்குட்டுவன் கற்கோவில் கட்டினான், இன்று இதயங்களில் சொற்கோவில் கட்டிட பெருநகர ஆணையர் மாநகராட்சி இணை ஆணையர் ஐயா அவர்களே வருக வருக, செடிகள் வருக, தென் தமிழை தருக. மாவட்ட ஆட்சியர் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். புனித அலோசியஸ் மேல்நிலைப்பள்ளியின் மாணவர் பி ஜெயசீலன், புனித அலோசியஸ் மேல்நிலைப்பள்ளியினுடைய ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் சார்பாக இந்த சாலையை அணிவித்து மகிழ்கிறோம். பொதுவாக உள்ளூர் கோடாங்கிக்கு உள்ளூரில் மவுஸ் இருக்காது, அப்படித்தானே சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஆனால் இவ்வளவு கூட்டம் வந்திருப்பது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. இதே பள்ளியில் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன். இதே என்எஸ் பாய்ஸ் ஸ்கூலில் பேச்சு போட்டிக்காக நான் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே வந்து பேசியிருக்கிறேன். அதற்கு பிறகு இந்த பள்ளிக்கு இப்போதான் வருகிறேன். என்னை விட மிக சிறப்பாக தமிழில் பேசிய அன்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் அவர்களே, நான் தமிழில் பேசுறதுல ஒன்றும் வியப்பு இல்லை. இந்தியை தாய்மொழியாக கொண்டு உத்தரப்பிரதேசத்திலிருந்து வருகை தந்து நமது மாவட்டத்தில் மக்கள் வழக்கில் நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கிறப்ப 2-3 வார்த்தை தேனியினுடைய வட்டார வழக்கு, நம்ம ஊருக்குன்னு சில வட்டார வழக்கு இருக்கும். சாக்கடையை எந்த ஊர்லேயும் ரேன்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, தேனியில் மட்டும்தான் சொல்லுவாங்க. திராட்சை பழத்தை எந்த ஊர்லேயும் முந்திரின்னு சொல்ல மாட்டாங்க, முந்திரின்னா அது கேஷ்யூ நட்டு, முந்திரி பருப்பு இருக்குல்ல, அதான் தேனியில் மட்டும்தான் அதுக்கு பேர் முந்திரி. எப்படி இன்று மண்ணுக்கே உரிய வட்டார வழக்கில் அவர் பேசிய போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாயிடுச்சு. அவர் தேனிக்காரராகவே மாறி நமது மொழியில் பேசுவது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அந்த வகையில் இந்த புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி ஒரு 10 நாட்கள் அறிவு திருவிழாவாக நமது மண்ணில் நடத்தக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர்கள், மற்ற திட்ட இயக்குனர் உள்ளிட்ட அலுவலர்களுக்கும் சிறப்பாக வரவேற்புரையாற்றிய மக்கள் தொடர்பு அலுவலர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரும் திரளாக வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய இம்மாவட்டத்தினுடைய பொதுமக்கள், புத்தக ஆர்வலர்கள், என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்பாக எந்த பள்ளியில் பேச்சு போட்டியில் பேசி பரிசு வாங்கினோனோ அதே பள்ளியில் ஒரு சிறப்பு விருந்தினராக ஒரு தலைப்பில் பேசக்கூடிய வாய்ப்பை எண்ணி நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்.